பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள வேத வசனங்களை தமிழக சட்டப்பேரவைக்குள்ளாக எடுத்து கூறிய புதிய சபாநாயகரின் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார். உனக்கு செய்யத்தக்க திராணி இருக்கிற போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு என்கின்ற அந்த வாசகங்கள் தான் என் நெஞ்சத்தை விட்டு அன்றாடம் நீங்காதிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையின் புதிய சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் அவர்கள் பதவியேற்றார். இந்நிலையில் சபாநாயகர் உரையில் பல்வேறு காரியங்களை எடுத்து கூறிய அவர் இறுதியாக தன்னுடைய உரையை முடிக்கும் போது, நான் வளர்கிற போது என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டது 3 காரியங்கள் தான் என்று கூறி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள 3 வசனங்களை எடுத்துரைத்தார். இதனை சட்டமன்றத்தில் அமர்ந்திருந்த தமிழக முதலமைச்சரான விஜய் அவர்கள் உட்பட அனைவரும் உற்று கவனித்தனர். நான் வளர்கிற போதே என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டது 3 தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார். உனக்கு செய்யத்தக்க திராணி இருக்கிற போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு என்கின்ற அந்த வாசகங்கள் தான் என் நெஞ்சத்தை விட்டு அன்றாடம் நீங்காதிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவைக்குள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகள் ஒலித்திருப்பது நம்மை சந்தோஷமடைய செய்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி மலர நாம் அனைவரும் நம்முடைய ஜெபங்களில்